சின்ன வந்துட்டாரு. வேணும், எனக்கு தெரியும்டா, நீ சாதிச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமேல் உனக்கு கஷ்டமெல்லாம் தீர்ந்ததான் தம்பி. இந்த சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ நினைச்சேன், வேணும் அதிர்ஷ்டக்காரன் தான். எதுக்குப்பா அப்படி பயப்படுற? பணத்தை மூஞ்சியில எங்கிட்டு கூலி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம். ஆமா வேணும், உத்தியோகத்துல சேர்ந்தது எத்தனை நாளைக்குள்ள தீக்கிறோம்? உத்தியோகமா? ஆமாடா, சப் இன்ஸ்பெக்டர் செலக்ட் ஆயிருக்கேன். இந்த போஸ்டிங் ஆடு. ஒரு போலீஸ் ஆபீசரா? நான் திருடனா? போலீஸ் ஆபீசரா? திருடனா? போலீஸ் ஆபீசரா? மது மது மதுமதி மது, ஏய் மதுமதி, என்னடி பண்ற? வேணுக்கு உத்தியோகம் கிடைச்சிருக்கு. என்னடி அங்க சத்தம்? செம்பு நழுவிடுச்சு. அது வழக்கமான உத்தியோகம் இல்ல, எஸ்ஐ உத்தியோகம். என்னடி மறுபடி சத்தம்? பாக்கெட்டு. ஜாக்கிரதை, அவன் கூட பழகிற மாதிரி பழகி காரியத்தை சீக்கிரம் முடிக்க பாரு. வண்ணச்சிட்டு பாரு, தண்ணி தாளம் போட்டு தொட்டு பாரு. தோஷமா மோசமா, ஆசைக்கும் மயக்கும் தேனுக்கும் ஆனந்தம் கொடுக்கும் மானுக்கும் பொட்டு வைக்க கிட்ட வந்து ஒட்டி விடு. இல்லாம தவிக்குது சின்ன போது, சொல்லாம போறது என்ன பாவு? கண்ணத்தில் மெல்ல வந்து முத்தமுங்கு ஆசைப்பட்டு வெக்கப்பட்டு கிட்ட வந்து காக்கி சட்டை பட்டவுடன் சொக்கட்டா மயங்கிடு போதும் கண்ணிரண்டு ஆசை மனதிலே நினைவு
தாரைகள் பாயும் இரவிலே தினம் முத்திரை ஒத்திரை விழாம தவிக்குது சின்ன பூவு சொல்லாம போறது என்ன பாபு போதையில் காதல் வந்தால் பாடல் மாறும் நேரம் வரும் அது தப்பா இது என்ன புது விளையாட்டு சந்திப்போம் மேனியை காத்து தனிமையில் மனது ஒரு பூவோடு அணைக்க வேணும் நித்தம் மொத்தமா கொக்கரைக்கும் பத்து வண்ணச்சிட்டு பார்த்து பின்னி தாளம் தொட்டு தொட்டு பார்த்து என்னை சேர்த்துக்கோ கண்ணிலே பார்த்துக்கோ ஆனந்தம் கொடுக்கும் ஏற்றுக்கும் பலரின் ஏற்றுக்கும் வாழ்வுக்கும் சிலரின் தாழ்வுக்கும் ராத்திரி இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அந்த காரு அத போலீஸ் கொண்டு போயிட்டாங்க தம்பி அப்ப அதுல இருந்து ஆளு அவனும் செத்து போயிட்டான் அவனை கொண்டு போயிட்டாங்க அவன் பின்னால வந்துகிட்டு இருக்கான் நாம இங்க இருந்தா 3 பேரையும் சுட்டு கொண்டுடுவான் நீங்க 2 பேரும் பணத்தோட போயிருக்க With reference to your letter dated. Yes, I am Venugopal. Oh, writer Ram brother இல்ல புதுசா எஸ்ஐ ரெக்ரூட் ஆயிருக்கு டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா இல்ல சார் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி செல்ஃப் ட்ரைனிங்காக போலீஸ் ஸ்டேஷன் அப்சர்வ் பண்ணலாம்னு வெரி குட் பா காட்டுறேன் திஸ் இஸ் ஸ்டேஷன் செல் இவனை எந்த கேஸ் பேர்ல கைது பண்ணிருக்கீங்க சார் இவனா தெஃப்ட் கேஸ் ஏய் அப்போ சார் சத்யம் நீ எங்கடா இருக்க பாரு கண்ணு உன் பேர் என்ன வாய்க்கு வந்த பேர் இல்ல கண்ணா உங்க அப்பா அம்மா ஆசையா வச்ச பேரை சொல்லுமா என் பேர் அம்பலம் தான் சார் என் பேர் என்ன தெரியுமா நெத்தியடி நந்தாராம் நெத்தியடி என் வம்ச பேர் இல்ல ஒன்னா மாதிரி குற்றவாளிய நெத்தியடி உடம்புல எலும்பு இல்லாம லத்தியால அடிச்சதுக்கு எனக்கு கொடுத்த கைட்டில் அது லத்தி எடுக்கட்டுமா உண்மையை சொல்றியா எனக்கு எதுவும் தெரியாது சார் எனக்கு எதுவும் தெரியாது சார் ஒரு பாக்கி டாக்ஸில ஏறினாங்க அப்பதான் நீங்க பின்னாடி வந்தீங்க அவங்க திருடுங்க எனக்கு எதுவும் தெரியாது சார் சோறு போடாது சீதாபதி விட்டுடணும்னா எனக்கு ஒரு உண்மை தெரியணும் அந்த பணத்தை எங்க வச்சிருக்க பணமா தெரியாது சார்
வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏண்டா, நீயாவது உண்மையை சொல்றியா இல்ல நான் எப்போது சாக போறியா? சார் செத்து போயிட்டா சார். வாய் மூடு. அந்த விஷயம் எனக்கு தெரியும். 3 என்றதுக்குள்ள உண்மையை சொல்லணும், எல்லாம் சுட்டு தள்ளிடுவேன். 1 2 3. என்ன ஒண்ணு செய்யாதீங்க, என்ன ஒண்ணு செய்யாதீங்க. நான் உண்மை சொல்லிட்டேன், நான் உண்மை சொல்லிட்டேன். That's good, Mr. அம்பலம். அம்பலம் இல்ல, சத்தியம். வெரி குட். இப்பதான் உன் வாயிலிருந்து உண்மை வெளியே வருது. சத்தியம், உண்மையை சொல்லு. அந்த பணத்தை எங்க ஒளிச்சு வச்சீங்க? 7 சமாதிகளுக்கு நடுவுல இருக்க பழைய கிணத்துல. என்ன இதெல்லாம்? வெட்ராச்சேரி சினிமா மாதிரி மாயமா இருக்க. இது போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? நீங்க போலீஸ்காரங்க இல்லையா? சீதாவத் நீயா? நீ லாரியில திருடி சார் கொண்டு வந்து திருடுங்க நீங்க தானே? அப்போ அப்போ நீங்க எல்லாம் திருடுங்களா? பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. அடிச்சு கொள்ளுங்கடா. இந்த லெட்டர் பேக்கெட்ல இருந்துச்சு.
ரெண்டு சத்தியத்தையும் சுந்தரத்தையும் இழந்துட்டு எனக்கு நீ கூட இல்லாம போயிருப்ப. அதனால சமயத்துக்கு நான் வந்துட்டேன் போல இருக்கு. உண்மையிலே உனக்கு குணமாகிற வரைக்கும் உன் பக்கத்திலே நான் இருக்கணும். ஆனா 4 பேர் மத்தியில நடமாடுற என் உரிமையை சட்டம் பறிச்சிருச்சுன்னு உனக்கு தெரியும். இந்த லெட்டரை படிச்சவனே கேச்சிரு. உன் நண்பர் சிவம். சக்கரை பண்ணிக்கிறது யாரு? நான் தான் சார். நீங்க மட்டும் உள்ள போங்க. பாரு வேணு, இந்த வயசுல எனக்கேப்பா இந்த வேதனை? ஆ? நான் பண்ணின தப்புக்கு நீ எதுக்குப்பா உன் வாழ்க்கையை பலி கொடுக்கணும்? எனக்கு ஒண்ணும் ஆயிடலப்பா. நீ அப்படித்தான் சொல்லுவ. தங்கச்சி குடும்பத்தை வாழ வைக்க இப்ப ஆபத்து உண்டு பண்ணிக்கிட்ட. அவ தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படியே நடந்துட்டு போகுது. நீ போய் எந்த வம்புலையும் மாட்டிக்காம இருந்தா சரி. அழாத பூரணி, நம்ம குடும்பம் நினைக்கிறதுக்கு இது தவிர வேற வழியே இல்லை. அதனாலதான் அண்ணி, அடி பாரு மகளே, மூதேவி எவ்வளவு துணிச்சலடி. அம்மா பயப்படு. மூடிக்கிட்டனால தாண்டி இவ கனவை திறந்துகிட்டு திருட்டுத்தனமா புருஷனை கூப்பிட்டுருக்கா. இனிமே இவ நாகப்ப வீட்டுக்கு போகலைனா இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா ஐயோ 4 பேரை கூப்பிட்டு நீயே சொல்லிடுவ போல இருக்கே. வாயை திறந்த நடக்கிறதே வேற. எப்படியா போங்கடி. தம்பி நில்லுமா. இந்த வீட்டுக்குள்ளே நான் அந்த வீட்டுக்குள்ள வரல. புள்ளைய பொண்ணுக்கு வித்துட்டு பணத்துக்காக அட்டையை விட கேவலமா அந்த குடும்பத்தோட ரத்தத்தை உரிகிற இந்த நாகப்பனை ஒரு கேள்வி கேட்டுத்தான் வந்த. எந்த ஞாபகத்துல பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரி அட்ரஸ் இல்லாதவனுக்கு நான் மரியாதை தர மாட்டேன். எனக்கு அட்ரஸ் இல்லைன்னு சொல்றீங்களா? ஏழைங்க ரத்தத்தை குடிக்கிறதுக்கு பழக்கப்பட்ட நாகப்பனின் மூத்த மகன், அப்பாவிகள் நிலங்களை சுவாதீனம் பண்ணிக்கிட்ட நாகப்பனின் முதல் ஜனனம், கௌரி பேரால மருமகளை வீட்டுக்குள்ள வரவிடாத நாகப்பனுக்கு கொள்ளி வைக்கிற முதல் புதல்வன். கிண்டல் பண்றதுக்குன்னு வந்திருக்கியா? அதுக்கு மதிப்பு கூட எச்சரிக்கை பண்ண வந்திருக்கிற. என்னப்பா இதெல்லாம்? என்னன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறமா. இவரு புள்ளைய மாடு மாதிரி வித்தா இவன் அதுக்கு மேல ஒரு படியேறி பெரியவங்க அனுமதி இல்லாம மனைவியோட ரகசியமா குடும்பம் நடத்துறான். அவன் ரகசியமா குடும்பம் நடத்தினாலும் சரி, கடைசியில அந்த பொண்ணை கர்ப்பவதி ஆக்கினாலும் சரி, அவ இந்த வீட்டு மருமகளாக முடியாது. முடியும். மை டியர் பிரதர், உன் வயசு என்ன? 22. வெரி குட். நீ மேஜர் ஆயிட்ட. உன் மனைவியோட குடும்பம் நடத்துறதுக்கு உங்க அப்பா, லாயர், போலீஸ் யாராலையும் தடுக்க முடியாது. அவங்கள பத்தி கவலைப்படாத. புறப்படு. தைரியமா வெளியில போ. இல்லடா, வீட்டை விட்டு வெளியே போன திருப்பு குஞ்சிடும். அந்த அடியை நான் வாங்கிக்கிறேன். நீ போ. ஒரு அடி எடுத்து வச்ச என் மகன் கூட பார்க்காம வீரிய வாங்கிடுவோம். வாங்கி அவனை நீங்க தடுத்தீங்கன்னா அப்பன்னு கூட பார்க்காம நான் அடிச்சிருவேன். அப்படின்னா என்னைய அடிச்சுக்கிறீடா? அட்ரா அட்ரா, உனக்கு தைரியம் இருந்தா கைதியை போய் எடுத்து உதவ. போ. போலீஸ நான் தான் வரவழைச்சேன் உன்னை புடிச்சு கொடுக்கறதுக்கு. அப்பாவை கை நீட்டி அடிச்சுட்டோமேன்னு ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப 2வது கணத்துல அடிக்க சந்தர்ப்பம் கிடைக்கலையும் வேதனைப்படுறேன். வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. இப்படித்தான் என் மகன் ஓடுறான். புடிங்க. என்ன தைரியம்டா உனக்கு? தனியா உன் மாமியார் வீட்டுக்கு போய் பொண்டாட்டிட்ட குஞ்சிரியா? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. அம்மா சொன்ன மாதிரி செஞ்சேன். ஏண்டி 25 வருஷமா சாந்தமா சம்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தைரியம் வந்துடுச்சா? இன்னும் வைக்க வேண்டிய நம்ம குடும்பத்துக்கு நெருங்குது. நீங்க ஒரு மனுஷனா? இல்லடி, மிருகம். மனுஷன் சதைய கூட ரூபாயா மாத்திர பண மிருகம். சக்கரபாணி, ரெடியாயிரு நோட்டீஸ் வாங்கறதுக்கு. முதல்ல இந்த இடத்த நம்ம மாத்தி ஆகணும். தோண்டி எடுங்க. ஜாக்கிரதை. என்ன
சார் இது? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்காரங்க இந்த விக்கிரகத்தை பாண்டியர் காலத்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த விக்கிரகத்தை மியூசியத்துக்கு எடுத்துட்டு போறோம். அப்படியா? கமா கமா சீக்கிரம் குயிக் பி குயிக். மெதுவா மெதுவா ஜாக்கிரதை.